நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 1,00,000க்கு அதிகமான வாக்காளர்கள் வாக்குப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளுக்காக கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் 96.29% SIR படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. அதில் 51.30% SIR படிவங்கள், அதாவது 7,27,583 படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் 77,570 வாக்காளர் நீக்கப்பட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் சுகுமார் தெரிவித்துள்ளார். அதன்படி நெல்லை மாவட்டம் முழுவதும் இறந்த வாக்காளர்கள் 54,913 பேர் வாக்காளர் பட்டியலில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 18,933 பேரும், முகவரி கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 1,195 பேரும், இரட்டை வாக்காளர்கள் 2,529 பேரும் வாக்காளர் பட்டியலில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொகுதி வாரியாக நீக்கப்பட வேண்டிய வாக்காளர்கள் விவரத்தை தற்பொழுது பார்க்கலாம். நெல்லை சட்டமன்ற தொகுதியில் 22,774 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளனர். அதில் அதிகபட்சமாக 15,150 இறந்த வாக்காளர்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 7,005 பேரும், முகவரி கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 60 பேரும், இரட்டை வாக்காளர்கள் 559 பேரும் உள்ளனர். பாளையங்கோட்டை தொகுதியில் 15,156 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளனர். அதில் இறந்த வாக்காளர்கள் 11,996 பேரும், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 2,445 பேரும், முகவரி கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 244 பேரும், இரட்டை வாக்காளர்கள் 471 பேரும் உள்ளனர். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 15,089 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளனர். அதில் இறந்த வாக்காளர்கள் 10,235 பேரும், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 3,812 பேரும், முகவரி கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 472 பேரும், இரட்டை வாக்காளர்கள் 570 பேரும் இடம்பெற்றுள்ளனர். அம்பாசமுத்திரம் தொகுதியில் 13,092 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இறந்த வாக்காளர்கள் 9,910 பேரும், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 2,878 பேரும், முகவரி கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 62 பேரும், இரட்டை வாக்காளர்கள் 242 பேரும் நீக்கப்பட உள்ளனர். ராதாபுரம் தொகுதியில் 11,459 வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ள நிலையில் அதில் 7,622 வாக்காளர்கள் இறந்துவிட்டார்கள். நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் 2,793 பேரும், முகவரி கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 357 பேரும், இரட்டை வாக்காளர்கள் 687 பேரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். நமது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எஸ்ஆர் பணிகள் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. 4/11/2025 அன்னைக்கு நம்ம ஆரம்பித்தோம். அந்த எஸ்ஆர் பணிகளுக்கு உண்டான எனுமரேஷன் ஃபேஸ் கணக்கெடுப்பு காலம் பண்ணோம். ஒரு 21 நாள் இப்போ முடிஞ்சிருக்கு. 21 நாள் முடிஞ்சு நம்மளுடைய மாவட்டத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னா, நம்ம 56.37% 8,06,543 ஃபார்ம்ஸ் நம்ம ஃபுல்லாக டிஜிட்டைஸ் பண்ணிட்டோம். அவங்களோட தரவுகளை வாங்கி எல்லாம் செக் பண்ணிட்டு பிஎல்ஓஸ் செக் பண்ணிட்டு பிஎல்ஓ ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு பாக்கி 6,11,782 ஃபார்ம்ஸ் வரணும். அதில் ஒரு 1,00,000 ஆப்சன்டி ஷிஃப்டட் அண்ட் டெட் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 5 லட்சத்துக்கு அதிகமான ஃபார்ம்ஸ் நமக்கு வர வேண்டியிருக்கு. ஸோ 5 லட்சம் ஃபார்ம்ஸுக்கு கடைசி 4ஆம் தேதி வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் இன்னைக்கு நாளைக்கு ஒரு 1-2 நாட்களுக்குள்ளே எல்லாருமே ஃபார்ம்ஸை கொடுத்துட்டாங்கன்னா பிஎல்ஓஸ் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க பிஎல்ஓ ஆப்பில் சிஸ்டமேட்டிக்காக ஏற்றுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது நான் பிரிண்ட் மீடியாவில் நான் அப்பீல் கொடுத்துருக்கேன். திருநெல்வேலி மாவட்ட வாக்காளர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நீங்கள் எல்லாத்துட்டையும் ஒரு இன்னைக்கு நாளைக்குள்ளே எல்லா ஃபார்ம்ஸையும் பிஎல்ஓஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விநியோகம் செய்யப்பட்ட SIR படிவங்களில் 51.30%, அதாவது 7,27,583 படிவங்கள் பூர்த்தியாகி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் அதில் மட்டுமே 77,570 வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டிய விவரம் தெரியவந்துள்ளது. 100% படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டால் 1,00,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.